அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் முதலமைச்சர் ஸ்டாலின் திகார் சிறையில் அடைப்பு, இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் இன்னும் பார்த்திங்கன்னா 10 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலையில் ஒரு மிகப்பெரிய இடி இறங்கியிருக்கு. அனைவருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடுகள் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நிறைய விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா எழுந்திருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பணப்பட்டுவாடுகள் நடக்குது அப்படின்றத நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் தான் திமுகவுடைய முக்கிய அமைச்சர்களாம் இதில் வசமாக சிக்கியிருக்காங்க. அனைத்து வண்டிகளுமே பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக பணங்கள் சிக்கிய சம்பவம் தான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிறை அடைக்கப்பட்ட சம்பவம் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி எந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பணங்கள் பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக சிக்கிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்கனவே அவருடைய தலைமையில் நிறைய ஊழல் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது. இப்போ தேர்தல் நெருங்கிய நிலையில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், திமுக ஒரு மிகப்பெரிய பணங்களை கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை வாங்கும் அப்படின்றத வருடம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆட்சியில் திமுக இது மாதிரி தான் செய்வாங்க அப்படின்றது தெரியும். இருந்தாலுமே இந்த பணப்பட்டுவாடுகள் பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் எங்கே பார்த்தாலுமே பறக்கும் படையினரும் சைட்டையும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ரைடுகள் நடத்தியிருக்காங்க. இந்த ரைடில் அதிரடியாக வசமாக பணங்கள் மூட்டை மூட்டையாக சிக்கிய நிலையில் தான் அதிரடியாக இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய காரிலே சிக்கியிருக்கு. இதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை அதிரடியாக திகார் சிறையில் அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இந்த பணத்துக்கு தகுந்த ஆதாரம் கிடைத்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. இருந்தாலுமே தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே இப்போ பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் கண்டறிந்திருக்காங்க. இந்த நிலையில் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சதுரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. அடுக்கடுக்காக திமுக சார்ந்த அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கைது செய்யப்பட போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியே ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாகவே பார்க்கப்பட்ட நிலையில் தான் இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வெளியாக இருக்குது. இப்போ தேர்தல் பார்த்திங்கன்னா தேர்தலில் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா உதயநிதியுடைய வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.